எசாயா 41 அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடப்பட்டதான நிலைமையோ அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அவர் விரும்புகிற காரியம் கிடைக்காத பொழுது அவர்கள் நாவு வரலும் பொழுது இந்த வசனம் சொல்லுது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, ஹல்லேலூயா, அவர்களுடைய தேவையை நான் சந்திப்பேன், அவரை நான் கைவிட மாட்டேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவருடைய குணமாக காணப்படுது. ஹல்லேலூயா, இது அவருடைய தன்மையாய் காணப்படுது. அதனால சொல்றார் அவரு இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அந்த குணத்தினுடைய அடுத்த காரியம், அந்த அவருடைய அந்த தன்மை, அந்த குணத்தினுடைய சாயல் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுடைய இடத்திலும் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறபடினாலே பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். யாத்திராகமம் 22:21 நம்ம வாசிக்கலாம் சீக்கிரமாய். யாத்திராகமம் 22 அதிகாரம் 21 24 வரைக்கும் சீக்கிரமாய் வாசிங்க. அந்நியனை சிறுமப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்கள். அந்நியன் அவனுக்கு ஆண்டவரை தெரியாது, அவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை போல பட்டவனா இருக்க மாட்டான், ஆனாலும் சிறுமைப்பட்டவனா காணப்படுறான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, அவனை ஒடுக்க கூடாது. அந்நியன் என்று சொல்றதுனால நீ அற்பமாய் துச்சமாய் அவனை நினைக்க கூடாது. விசுவாசி இல்லாம அப்படின்றதுக்காக என்ன பண்ண கூடாது, அவனை அற்பமாக என்னவோ நடத்தவோ கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்களும் அவர் சொல்ற பாருங்க, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய், தேசம் அவனுடையது, தேசம் பார்வோனுடையது, அந்த தேசத்துல நீ என்ன பண்ண, ஒரு அந்நியனாய் அங்க காணப்பட்ட. அப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறதற்கு முன்பாக ஒருவரும் அவர்கள் மேல கை போட முடியல. ஹல்லேலூயா, அந்நிய தேசத்தில் தான் காணப்பட்டாங்க, யாரும் அவர்களை நெருக்க முடியாதபடி ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் ஆண்டவர் அனுமதித்தார் அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக. ஏனென்று சொன்னால் சில காரியங்களுக்காக ஆண்டவர் அனுமதித்தார். அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம். சரி இருக்கட்டும், தொடர்ந்து நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களா. ஏன்னா அவர்களுக்கு யாருமே கிடையாது, அவர்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். விதவைய பாதுகாக்கிறவர் அவர் தான், திக்கற்ற பிள்ளைய பாதுகாக்கிறவர் அவர் தான். ஒரு பலவானுடைய பிள்ளை மேல நீங்க கையை வைக்க முடியாது இல்லையா, அப்படிதானே? ஒரு பலவானுடைய மனைவியை தொட முடியாது, அப்படிதானே? ஆனா விதவையா இருந்தா இல்ல திக்கற்ற பிள்ளையா இருந்தா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர்களுடைய தகப்பனாய் அவர் காணப்படுறார். ஹல்லேலூயா. அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, அவர்களை நீ ஒடுக்காமல் இருப்பீர்களாக என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் பேசுகிறார். அவர்களை எவ்வளவாயினும் ஒடுக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, அவர்களை எவ்வளவாயினும் ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் யாருன்னு, ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஒருவேளை அங்க முன்னாடி பார்த்தோம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன், இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயோ பாத்தீங்கன்னா அந்நியரை குறித்து பேசும் பொழுது, மற்றவர்களை குறித்து பேசும்போது, அற்பமாக இருக்கிறவர்களை ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டா என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் கூட்டு பார்த்துட்டு தெய்வமேன்னு சொல்லுவாங்க, என்னை உண்டாக்கினவரேன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அவங்களுக்கு தெய்வமே தெரியாது, பல தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா முடியாத பட்சத்துல அவங்க என்ன தெரியுமா கூடுவாங்க, தெய்வமே நீ எங்க இருக்கிற கேட்பாங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்பேன், அந்த கூக்குரல் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. யார்கிட்ட பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து பேசுறாரு, நீ அந்நியன் என்ன பண்ணக்கூடாது, இப்படி நீ பண்ணி அவர்கள் முறையிட்டார்கள் சொன்னா நான் அதை கேட்டு, அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு, அவர் சொல்றாரு, கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தால் கொலை செய்வேன், உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். எப்படிப்பட்டதான தேவன் பாருங்க. எங்கேயாவது இப்படிப்பட்ட தேவனை பார்த்திருக்கீங்களா? அந்நியனுக்காக தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கிறவர் அவர் தான் பாத்தீங்கன்னா தேவன். ஹல்லேலூயா. மற்ற தேவன் என்ன சொல்லுவோம், நீ மற்றவனெல்லாம் கொண்டு போடு, அவன் விசுவாசி இல்லை அவனெல்லாம் கொண்டு போடுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த தேவன் தன்னுடைய சொன்னத்தை தான் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ மற்றவன் என்ன பண்ணாத, ஒடுக்குனா அவன் என்னை நோக்கி கூப்பிட்டானா நான் கேட்டு ஓ மேல கோபம் உண்டாக்கி நான் உன்னை தண்டிப்பேன்னு சொல்றதான நல்ல தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் நியாயாதிபதி இல்லையா? நிச்சயமாய் பாத்தீங்கன்னா அவர் தேவாதி தேவன், அவர் பட்சபாதம் எல்லாம் பார்க்கிறவர் அல்ல. அப்ப உன்னுடைய ஆத்மாவை நாம் திருப்தியாக்க விரும்புகிற உன்னுடைய ஆத்மாவை என்ன பண்ண, நீ சிறுமைப்பட்டவர் பக்கமாய் நீ சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனம் எனக்கு பிடித்திருக்குது, அதனால அதையும் நம்ம வாசித்து விடுவோம். யாத்திராகமம் 22:21 வாசித்தோம் இல்லையா? அதுக்கு 20வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்களா. அவரு, கர்த்தர்
வேறொரு தேவர்களுக்கு பலியிடுகிறவன், கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன் அப்படின்னு சொன்னா நீங்க பட்டயத்தை எடுத்துட்டு நீங்க போக வேண்டியதில்லை. அவர் சொல்றாரு, இது எனக்கு பிரியமில்லாத காரியம். என்னை தவிர யாரையாவது ஆராதிக்கிறவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அப்படி எடுத்துக்கோங்க, ஆக்கினைக்கு பாத்திரனாய். பழைய ஏற்பாட்டின் நாட்களுக்குள்ள போனீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ல அப்படி அந்நிய தேவர்களுக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா பலியிட்டார்கள்னா அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணலாம்? கொல்லலாம் இல்லையா? இப்ப இயேசுவே கல்லெறிய வந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அவர் தன்னை தேவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கல்லெறிய வந்தது நீங்க பாக்குறீங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அப்ப இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்றதை காட்டிலும் நமக்கெல்லாம் பெரிய முக்கியமான ஒரு காரியமோ எதுவுமே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். என்னன்னா தேவனாகிய கர்த்தர் யார் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்புதான் பாத்தீங்கன்னா அவர் மேல நீ அன்பு செலுத்த முடியும். அப்படித்தானே? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீ என்ன பண்ணணும்? அப்ப நீ அன்பு கூற வேண்டும் என்பது அவருக்கு பிரியமான பிரதான கற்பனையாய் காணப்பட்டாலும் அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்தில். ஹல்லேலூயா. அப்ப யாரிடத்திலேயாவது தெரியாம அன்பு செலுத்தி கொண்டிருக்க முடியுமா? முழு இருதயத்தோட முடியும். வேற ஒரு இயேசுவிட வேற ஒரு தேவனை பாத்தீங்கன்னா இப்படிதான் தேவன் நினைத்து கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அன்பு செலுத்தி கொள்வோம். ஆனா அவரை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர், அவரிடத்துல அன்பு வை. அப்ப என்ன பண்ற? நீ அவரை தொழுது கொள்ளுகிற என்று சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் ஒருவருக்கே அன்றி வேறொருவருக்கு பலியிடுகிறவன் அவன் சங்கரிக்கப்பட கடவன் சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை குறித்து தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவர் பேசுகிறார். சரி, ஓகே. ஆகையால் இதை கட்டளையாக வைக்கிறார். எதை? அவருடைய குணமாய் காணப்படுது. சிறுமைப்படுத்தப்பட்டவன் அவரை நோக்கி பார்க்கும்போது இறங்குகிற கர்த்தர், கிளம்பிடுவார் அவர். அப்படிப்பட்டவரா இருக்கிறபடினால அது கட்டளையா நம்ம மேல வைக்கிறார் அவர். என்ன அப்படின்னு சொன்னா சகரியா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம் 10. திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அப்ப இதை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளையாவே கொடுத்துறாரு. என்னன்னா விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனையும். சிறுமையானவன் ஒடுக்கப்பட்டவன் எடுத்துக்கோங்களேன். சிறுமையானவன் ஒடுக்கப்பட்டவன் அற்பமா எண்ணப்படுகிறவன் அவனை என்ன பண்ணக்கூடாதான்? ஒடுக்க கூடாது. உங்களில் ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமா தன் இருதயத்துல கூட என்ன பண்ணக்கூடாது? தீங்க நீ நினைக்க கூடாது என்று சொல்வதை ஆண்டவர் கட்டளையா வச்சுட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் சிறுமைப்பட்டவனுக்கு இறங்குகிறவர். ஹல்லேலூயா. உன் சிறுமைப்பட்டவனுடைய ஆத்மாவை திருப்தியாக்கணும் இந்த உலகத்தில் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறபடினால இந்த காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார்.